அவ்வளோலாம் இல்லை படம். கண்டிப்பா யாருமே பிடிக்காது. ஒன்றுலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, பக்கா ஃபேமிலி என்டர்டைனர். நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா பெஸ்ட். இது இந்த இதுக்கு பேபி அண்ட் பேபி படம் பார்த்துட்டு வரேன். சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பயங்கரமா வந்தேன். கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாருமே போயிருவாங்க. நல்லா இருக்கு. ஏன்னா அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதனால எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப பர்சனலா எனக்கு இந்த படம் பாருங்க. நிறைய படம் வந்திருக்கு. ஃபயர் வந்திருக்கு, 2K லவ் ஸ்டோரி வந்திருக்கு, பேபி அண்ட் பேபி வந்திருக்கு. ஸோ எல்லாமே நல்ல படமா இருக்கணும், வெற்றிகரமா அது அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நம்ம படத்தையும் நீங்க மறக்காம தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. சிரிச்சுட்டு வரலாம். நம்ம படம் அதுதான், அதுக்காக மட்டும் தான் எடுத்திருக்காங்க. எல்லாமே அற்புதமா இருந்துச்சு. ஜெய்யும் நல்லா பண்ணியிருந்தாப்புல, யோகி பாபு நல்லா பண்ணிருந்தாப்புல. யோகி பாபு மச்சான் செம்மையா பண்ணிருந்தாப்புல. ஒரு புது ஆக்டிங்னாரு. நாங்க போனது வந்து பேபி அண்ட் பேபி படம். ஜெய் அருமையா நடிச்சிருக்காரு. யோகி பாபு சூப்பர். படம் நல்லா இருக்கு. இது ஆக்சுவலா பக்கா ஃபேமிலி என்டர்டைனர். குழந்தைங்க கூட போய் பாக்குற மாதிரி, குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க வச்சு ஃபேமிலியோட வந்து குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். நல்ல ரொம்ப செம ஜாலியா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் அருமைங்க. சூப்பர் சூப்பர். படம் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். அந்த ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு. ஆனா அது மெத்தட்படி எதுவுமே ஸ்கிரீன் பிளே எதுவுமே கொண்டு போல. ஆமா, அவர் யூஸ்வல் மூவி மாதிரி தான் இருக்கு. பெருசா எதுவுமே இல்ல. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். எக்ஸ்பெக்ட் பண்ணாம போய் பார்க்கணும். அப்பவே நல்லா இருக்காது. அவ்வளவுதான். பேபி அண்ட் பேபி ஃபேமிலி காமெடி. குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தையா பாருங்க. ஆம்பளை பிறந்தா ராசி, பொம்பளை பிறந்தா சொத்து கிடைக்கும், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. படம் எல்லாமே குழந்தை தான். குழந்தைங்கள கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டு தான் இந்த படத்தோட கதை. ஒரு கேர்லெஸ்ல ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுது, குழந்தை மாறிடுது ரெண்டு ஃபேமிலிக்கும். அது எப்படி கடைசியில ரெண்டு பேரும் இதான் கதை. இல்ல ஒண்ணுமே இல்லைண்ணா. அது பிளாட் தான் நல்லா இருக்கு. பிளாட், பிஜிஎம் நல்லா இல்ல, பாட்டு நல்லா இல்ல, ஒரு ஆக்ஷன் நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல படத்துல. சும்மா வந்துட்டு போறாரு, அவ்வளவுதான். யோகி பாபு கண்டி பார்க்கலாம். அது வரைக்கும் அவருக்கு ஃபன் போகுது. காமெடி மட்டும் ஏதோ ஒரு அளவு பரவாயில்ல, செட் ஆகுது. ஆடியன்ஸ் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பயங்கரமா சிரிக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படம் பண்றது என்டர்டெயின் பண்றதுக்காக அந்த விஷயம் வந்து கரெக்டா நடக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாவும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஜெய் நல்லா பண்ணிருக்காரு. ஜெய் யோகி பாபு ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. ரெண்டு பேரும் தான் ஹீரோ. ரெண்டு பேரும் ஆக்சுவலா ஹீரோ. இவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஹீரோ. ஆமா, ஃபுல் ஆள்ல எப்பவுமே ஸ்கிரீன்ல இருக்கும். மதராஜோட நல்லா இருக்கு. ஆவுன்னு எதிர்பார்த்து வரக்கூடாது. இந்த கதைக்கு என்ன போட முடியுமோ அதுதான் போட்டுருக்காங்க. ஆமா, பாட்டு பிஜிஎம் எதுவுமே நல்லா இல்ல. கடைசியா நாங்க நல்லா எதிர்பார்த்தோம் படம் பாட்டு நல்லா வரும்னு. அந்த படம் கொஞ்சம் மொக்கையா போட்டாங்க. ஒரு சில பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த லேடிஸ் ரோல்லாம் குழந்தை எல்லாம் மாத்தி நல்லா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா குழந்தைங்க வந்து இங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கு. இவரோட குழந்தை அவரோட கூட மாறிடுதுங்க. ஸோ டிராவல் டைம்ல மாறிடுது. அதை வந்து ஃபன்னா, ரொம்ப ஃபன்னா எடுத்துருக்கு. இது ஃபேமிலி கான்செப்ட் தான். ரெண்டு குழந்தைங்க கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்துறது தான் பிளானே. இதுல அதான் கதையை ஏத்துக்கிறாங்க. ஒரு 2 குழந்தைய கடத்திட்டு போனா வேற குழந்தைய யார் வச்சு நல்லா பாத்துக்கிறாங்க. இப்போ ஒருத்தன் குழந்தைய கடத்திட்டு போனாங்கன்னா அவங்க எப்படி பாத்துக்கிறாங்க, அதான் கதையை.